வணக்கம். ஃபினிக்ஸ் மீடியா அமைச்சர் KN நேரு அவரது துறையில் காங்கயம் நகராட்சி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மதுரை மாநகராட்சியை விட காங்கயம் நகராட்சியில் கோப்புகள் பல தவறுகள் நடைபெற்றுள்ளது. அதை ஆய்வு செய்தால் மிகப்பெரிய ஊழல் வெளிச்சத்துக்கு வரும் என்று சமூக ஆர்வலர்கள் அங்கிருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. காங்கயம் நகராட்சியில் 2016 முதல் 2022 வரை நகராட்சி இப்போ அந்த பகுதியில் நகராட்சியில் மனைப்பிரிவு அங்கீகாரப்படாத மனைப்பிரிவு நகராட்சிக்கு தார் சாலையை ஒப்படைக்கவில்லை. அந்த ஒப்படைக்காத சாலைக்கு நகராட்சி நிதியிலிருந்து எல்லாம் தார் சாலைக்கும் நகராட்சி நிதியிலிருந்து 16 கோடி அளவுக்கு தார் சாலை போடப்பட்டுள்ளது. நகராட்சியே ஒப்படைக்கிற சாலை, ஆனால் இவங்க நகராட்சி நிதியிலிருந்து 16 கோடி எடுத்து செலவு செஞ்சுருக்காங்க, தார் சாலை போட்டிருக்காங்க. அப்போ அதில் ஒரு பலன் அடைஞ்சிருக்காங்க. அந்த அப்போது இருந்த எம்இ பொறியாளர் சரவணன் அந்த லேஅவுட் மனைப்பிரிவு போட்டிருக்காங்கள, அவங்கக்கிட்ட நான் தார் சாலைலாம் போட்டு தரேன், எனக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லி அவர் ஒரு டீல் பேசியிருக்காரு. இது வெட்ட வெளிச்சமாக நகராட்சி நிதியிலேருந்து எதுக்கு 16 கோடி செலவு பண்ணணும்? இது ஒன்று கேள்வி வைக்கிறோம். இரண்டாம் நிலை என காங்கயம் நகராட்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா புக்ஸ், ஃபார்ம், படிவங்கள் மற்றும் பொது சுகாதார பிரிவில் மருந்து வாங்கியது பல தவறு நடைபெற்றிருக்கு. இது சம்பந்தமாக தணிக்கை பிரிவு அதிகாரி சந்திரசேகரன் என்பவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பொது சுகாதார பிரிவில் தளவாடம் சாமான்கள் மற்றும் மருந்துகள், டிபிசி, இது இரண்டாம் நிலை நகராட்சி அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட அளவுகளை விட கூடுதலாக இவங்க பில் போட்டிருக்காங்க. பதிவேடு ஃபார்ம்கள், அதுக்கப்புறம் புக்ஸு, இது போல் பல தவறு நடைபெற்றிருக்கு. காங்கயம் நகராட்சியில் 2016 முதல் 2022 வரை கோப்புகளை அனைத்தும் ஆய்வு செய்ய வேண்டும். நகராட்சி நிர்வாக இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தவறை மூடி மறைக்கிறாரு. ஏன்னா நாகர்கோயிலை சார்ந்தவர் ஜான் என்பவர் ஒப்பந்ததாரராக இருக்கார். இந்த ஒப்பந்ததாரரை வச்சு விஜயகுமார் அவர்கள்கிட்ட பேசுகிறாங்க, அப்பா இதெல்லாம் கண்டுக்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிடுறேன், இது சரி கேட்டுங்க, இந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்காதீங்க. இது முழுக்க முழுக்க நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் தவறு அங்கே நடைபெற்றது என்று தெரிந்து இதை மூடி மறைக்கிறாங்க. இந்த ஜான் என்ற ஒப்பந்ததாரர் மூலிமா. இந்த ஜான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலை சார்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் எடுத்திருக்காரு ஒப்பந்தம், அதே போல் காங்கேயம் நகராட்சியிலே எடுத்திருக்காரு. அவர் வச்சு தான் பல இடத்துல ஒப்பந்தம் எடுக்கிறாங்க. அவர் தான் ஜானுக்கு என்பவர் விஜயகுமார் அவர்கள் பினாமி என்று பல நகராட்சியில் பேசுகிறாங்க. இது உண்மையாக செய்தியாக வெளிவருது. இது உண்மையா இல்லையா என்று நகராட்சி கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் வெளிப்படையாக சொல்லணும். நகராட்சி நிர்வாக இயக்குனர் மதுசூதன் ரெட்டி அவர்கள் காங்கயம் நகராட்சியில் 2016 முதல் 2022 வரை நடந்த அனைத்து கோப்புகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். மதுரையை விட காங்கயம் நகராட்சி பல கோடி இழப்பீடு நடந்துள்ளது. இது நகராட்சியில் செய்தியாக வெளிவருது, தகவல் வருது. இது ஆய்வு பண்ணணும்.